முக்கியம். மத்தேயு 18:6-7. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனார் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எந்த மனுஷனார் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எத்தனை பேர் இந்த வாசித்த இந்த வசனத்தை கவனிச்சீங்க? சரி, கவனிக்கலைன்னா திரும்ப ஒரு தடவை கவனிக்க. திரும்ப வாசிப்பாங்க இந்த வசனத்தை. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. கவனிச்சீங்களா வசனத்தை? இதுல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அது என்ன வார்த்தை? இடரல். கவனிச்சீங்களா? இடரல். அப்படி இடரல்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை வழி தப்ப பண்ணுவது. புரியுதா உங்களா? இடர பண்ணுவதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை வழி தப்ப பண்ணுவது. இன்னும் கூட நம்ம இது தெளிவா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அதாவது தேவனை நோக்கி ஒரு ஜீவ வழியில போய் கொண்டிருக்கிற ஒருத்தரை அந்த பாதையை விட்டு என்ன செய்கிறது? வழிவிலக செய்வது. அப்படி பண்றதுக்கு அதுதான் என்ன வார்த்தை? இடர பண்ணுவது அப்படின்னு சொல்லி வார்த்தை நம்ம பாக்குறோம். ஆனா அப்படி செய்யறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற? அப்படி ஒருத்தர் இன்னொருத்தரை அப்படி வழிவிலக பண்ண அவனுக்கு என்னமா? ஐயோ. ஐயோ. ஐயோன்னா என்ன அர்த்தம்? நரகம். ஐயோனா சொல்லியிருக்கேன். ஐயோனா என்ன அர்த்தம்? பூமியிலே ஆபத்து வரும். வெளிப்படுத்தின விசேஷத்தை போட்டிருக்கு ஐயோன்னு சொல்லி போட்டு பூமி. அப்ப ஐயோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப பைபிள்ல எங்கெல்லாம் ஐயோ ஐயோன்னு சொல்லி வருதோ அங்கதான் இங்க புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா இந்த ஐயோனா என்ன அர்த்தம்னா, பூமியில் இருக்கும்போது ஆபத்து வரும், மரித்த பின்பு நரகம் செல்வார்கள். இந்த ஐயோங்கிறதுக்கு என்ன வார்த்தை? பூமியில் இருக்கும்போது ஆபத்து வரும், மரித்த பின்பு நரகத்துக்கு போவாங்க. சரியா? அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்ற, இடரல் உண்டாக்கியவனுக்கு ஐயோனா யார் ஒருத்தன் தேவனை நோக்கி போகிற ஒரு மனிதனை வழி தப்ப பண்ணிக்கிறானோ, அவனை இடர பண்ணிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோனா அவன் பூமியில இருக்கும்போது அவனுக்கு ஆபத்து வரும், மரித்த பின்பு எங்க போயிருவான்? அவன் நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும். அப்படிங்கறத ஆண்டவர் இடத்துல வான் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இயேசு இந்த பூமியில நமக்காக பரலோகத்தின் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு மனிதனா இந்த பூமியில ஆண்டவர் நமக்காக அவ்வளவு பாடுகளை ஆண்டவர் அனுபவித்தார். அதெல்லாம் அனுபவித்தார். அது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். என்னென்ன பாடுகள் ஆண்டவர் அனுபவிச்சாரு. அவர் தலையில முள்முடி சூடப்பட்ட, அவருடைய கைகள்ல கால்கள்ல ஆணிகளால் அறையப்பட்டது, 1 குறை 40 அடிகள் அடிக்கப்பட்ட முகத்துல அவர் எச்சில் காரி துப்புனாங்க. அவருடைய தாடி மயிரை சுட்டி திருத்தம் பாருங்க. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகளை. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனா தான் படைத்த ஒரு மனிதன் கையினால் அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் இயேசு எதற்காக அனுபவித்தார்? பாவங்களுக்காக. சிம்பிளா சொல்ல போனா நம்ம பரலோகம் போகணும்ன்றக்காக. புரியுதா உங்களுக்கு? யார் பரலோகம் போக முடியும்? பாவம் மன்னிக்கப்பட்டவங்க போகும். நம்ம நரகத்துக்கு போக கூடாது, நம்ம பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய விலைக்கிறைய செலுத்தி இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. பரலோகத்தின் தேவன் அந்த பரலோக மகிமையெல்லாம் விட்டு இறங்கி ஒரு மனுஷன் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவ்வளவு பாடுகள் வேதனைகள்லாம் சகித்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இப்படி நம்மள ஒரு மீட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். நம்ம பரலோகம் போகணும்ன்ற அவர் அவ்வளோ பெரிய விலைக்கிறையை செலுத்தி ஒரு மனுஷனை மீட்டு பரலோக பாதையில வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி நடத்தி கொண்டிருக்கிற அந்த மனுஷனை அந்த பாதையை விட்டு ஒருத்தன் இடர பண்ணா அது எப்படி இருக்கும்? அது யாருக்கு விரோதமா செயல்படுற மாதிரி? தேவனுக்கு. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? ஏன்னா அவர் அந்த மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் அந்த பாதையில விட்டு ஒருத்தனை இடர பண்றாங்க, வழி தப்ப பண்ணி அவனுக்கு மறுபடியும் நரகத்துக்கு கொண்டு போறாங்கன்னா அப்போ பாருங்க அவர் பட்ட பிரயாசங்கள், அவர் பட்ட பாடுகள்லாம் இப்ப என்ன ஆயிடும்? வீணா போயிடும். அப்போ தேவனுக்கே ஒரு மனுஷன் விரோதமா செய்வார். அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இந்த வார்த்தை ஐயோ அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிற ஆண்டவர் ரொம்ப ஷார்ப்பா சொல்றத பார்க்க முடியும். இந்த இடரல்ங்கிறது மற்றவங்களுக்கு இடர பண்றது மாத்திரமல்ல, சில காரியங்கள் நம்மளே நமக்கு இடரலா இருக்கும். எப்படி? நம்மளே நமக்கு இடர்ல இருக்கும். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஷனா இருக்கலாம், எப்படி சொல்றேன்னு சொல்லி. நான் சொல்ற வசனங்கள் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். தேவன் நம்மள பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்த, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்த நம்மளை இவ்வளோ பெரிய விளைக்கிறேன்,
பெரிய எவ்வளோ பெருசுன்றதை நீங்க அதை பார்த்துக்கோங்க. புரியுதா? அவ்வளோ பெரிய விலைக்கிறையை செலுத்தி நம்மள அவர் மீட்டு இருக்கிறாரு. அவர் மீட்டருக்கு ஒரே நோக்கம் என்ன? இந்த ஆத்மா எங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக அவர் அவ்வளோ விலைக்கிறையை செலுத்தி அவ்வளோ பாடுபட்டு நம்மளை மீட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மளே அப்படி அந்த பரலோகத்தை நோக்கி போக முடியாதபடி நம்மளே நமக்கு இடர்வா இருக்க முடியும். சில வசனங்களை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மார்க்கு 9ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48 வரைக்கும் வாசிப்போம். உங்களால எடுக்க முடிஞ்சா எடுங்க, இல்ல அப்படின்னா வாசிக்கும் போது பொண்ணு வாசிக்கும் போது நீங்க கவனமா கவனிங்க, அதுவே உங்களுக்கு நல்லா புரியும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கை உடையவனாய் அதியாக அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க. என்னமா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? உன் கை உனக்கு இடரல். இது அடுத்தவன் கிடையாது. இப்போ ஒருத்தர் போய் இன்னொருத்தவங்க அவனை புடிச்சு இழுத்துலாம் விடல, இல்ல அவன் போகாதவன் அவன் தடை பண்ண. அடுத்தவன் கை கிடையாது. யார் கை? உன் கையை என்ன செய்யும்? உனக்கு இடரல் உண்டாக்கும். அப்படி உண்டாக்குச்சுன்னா அந்த கையை நீ என்ன செஞ்சது? தரத்தி போட்டா வெட்டி போட்டுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஹார்ஸா பேசுற மாதிரி இருக்கும் நமக்கு, ஆனா அது அவ்வளவு அர்த்தம் இருக்கு. தரித்து போடு. அங்கே அவர்கள் நீ ரெண்டு கையுடையவனாய் அவியாத அக்னியில நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமக்கு. ஒரு கையை வெட்டிட்டா எப்படி ஆயிரும்? நம்ம ஊனமாயிரும்ல. அப்படி கூட நீ எங்க வந்துரு? ஜீவனுக்குள்ள வந்துரு. ஏன் அப்படின்னா அந்த நரகத்துல என்ன இருக்குமா? அங்கே வாசிப்பா. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவர்கள் புழு. யார் புழுவா? அவர்கள் புழுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அந்த அக்னியில புழுக்கள் இருக்கிறதுங்கிறது வேற. நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன இருக்கும்? புழுக்களுக்கு. அந்த புழுவை என்ன செய்யறது? அக்னியில யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு புழுவை நம்ம பார்த்து அதை எடுத்து தீயில போட்டு அதை என்ன செஞ்சிடும்? ஒரு நிமிஷத்துல கருகி போயிடாது. ஆனா அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாம இருக்குன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன இருக்குமா? அந்த புழு எதுல சாகாது? அக்னியில. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அதுவே நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? குறைஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து வாசிப்பா. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். யார் கால் இடர் உண்டாக்குனா? இப்போ ஒருத்தர் போய்கிட்டு இருக்காங்க, திடீர்னு இடர் போய் கால் நீட்டினா என்ன ஆகும்? இடரே. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அடுத்தவன் கால் இல்லப்பா, உன் கால் உனக்கு இடர் உண்டாக்க முடியுமா? நம்ம காலையில உனக்கு இடர் உண்டாக்க முடியுமா? எங்க நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம காலையில உனக்கு இடர் உண்டாக்க முடியுமா? முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் அதுக்கு விளக்க அப்புறம் நான் சொல்றேன். நானு வாசிப்பாடுத்து. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடிக்க. கண்ணு எவ்வளவு முக்கியம். கண்ணு முக்கியமா இல்லையா? கண்ணில் அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும், எவ்வளவு முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் உனக்கு இல்லை, அதை என்ன செஞ்சிரு? பிடிக்கி. எவ்வளவு கஷ்டம், கஷ்டமா இல்லையா? பிடுங்கி போட்டுரு. ஏன் அப்படின்னா நீ ரெண்டு கண்ணு உள்ளவனா நீ நரகத்துல போறத பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசி பரலோகத்துக்கு வர்றதுதான் என்னது ரொம்ப அவசியம். இப்ப உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது அடுத்தவங்க இடரல் உண்டாக்குகிறது அல்ல. நம்ம கண்ணு, நம்ம கை, நம்ம காலே நமக்கு எப்படி இருக்குது? இடரலா இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீ அதை தயவு தாட்சியமே பார்க்காத, அதை என்ன செஞ்சிரு? வெட்டி போட்டு. ஏன் அப்படின்னா நீ அதன்படி நீ போகனா நீ எங்க போயிருவ? நரகத்துக்கு போயிருவ. அங்க அவர்கள் புழு சாவான்னு நித்தியமா நரகத்துல வெந்துட்டு இருக்கிறத பார்க்கிலும் இந்த பூமியில நீ ஒரு சப்பானியா, ஒரு ஊனனா, ஒரு ஒற்றை கண்ணனா நீ வாழ்ந்து கூட நீ எங்க வந்துரு? அப்ப பாருங்க, பத்தி இடரல்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? இந்த ஃபேனை காத்தே வர மாட்டேங்குது. ஓடுது ஆனா சுத்தமா காத்து. பாருங்க, அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அதை நீ என்ன செஞ்சிரு? தரிச்சு போட்டுன்னு சொல்லி சொல்றாரு. சரி, எப்படி எல்லாம் நமக்கு நம்ம கண்ணு, நம்ம கை, நம்ம காலை நமக்கு இடரல் உண்டாக்குதுன்னா இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? அதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம கண்கள்
எதை அதிகமா பார்க்குது? இதை சுத்திகரிப்பின் ஜெபம். அதனால மத்தவங்களை பத்திலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவே கூடாது. இது நம்மளை பத்தி நம்ம யோசிக்க. அதுக்கு தான் நீங்க வந்த நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த செய்திக்காக பாஸ்டர் அவங்க ஊழியத்துக்கு போறதுனால என்கிட்ட முதலே சொல்லிட்டாங்க, நீ தான்ப்பா செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, சுத்திகரிப்பின் ஜெபத்துல நான் என்ன காரியம் பேசணும். நான் வேற சில காரியங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் தியானிச்சுட்டு இருக்கேன். இந்த சில வசனங்களை வச்சு நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இடரல்ங்கிறது குறிச்சு என் ஆவியில கத்தர் சில காரியங்களை கத்தர் வைச்சதை நான் பார்த்தேன். நான் எனக்கே பாச்சு இதுக்கு முன்னாடி இந்த செய்தி நான் கொடுத்தது கிடையாது, நான் எங்கேயும் கேட்டது கூட கிடையாது. ஆனா ஆண்டவர் பத்தி அந்த இடரலை குறித்து என்னிடத்துல ஆண்டவர் அதிகமா பேச ஆரம்பித்தாரு. அதைத்தான் இன்னைக்கு நான் தியானிச்சு என் ஆவியில கத்தர் கொடுத்த வார்த்தைகளை தான் இன்னைக்கு உங்க மத்தியில நான் கொண்டு வந்திருக்கேன். உண்மையில ரொம்ப பிரயோஜனமான ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதனால வந்த நம்ம பாக்கியவான்கள். அதனால செய்தியை கரெக்டா கவனிங்க. நான் சொல்றபடி நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்ப பாருங்க, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய கைகள், நம்மளுடைய கால்களே நமக்கு இடர்களா இருக்குது. நம்மளுடைய கண் அதிகமா எதை பார்க்க இந்த வருஷத்துல நமக்கு முடிக்க போறோம். இந்த வருஷத்தை நம்ம முடிச்சு புது வருஷத்துல நம்ம போக போறோம். நம்ம எதை அதிகமா பார்த்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. எதுல நம்ம நேரத்தை அதிகமா செலவு பண்ணியிருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் எதை அதிகமா பார்த்திருக்குன்னா மொபைல்ல தான் அதிகமா பார்த்திருக்கு. மணி கணக்குல இன்னைக்கு பார்க்கிறோம். வெறும் நான் சொல்ற உடனே நீங்க நினைக்கலாம் வாலி பிள்ளைய பசங்க சின்ன பிள்ளைய எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்து இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்கள் அதிகமா இன்னைக்கு ஒரு நாளில அதிகபட்ச நேரத்துல அவங்க எதுலதான் செலவிடுறாங்க? செல்போனை பார்த்து 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 தான் இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா நேரத்தை பூரா இன்னைக்கு கடத்தி கொடுங்க. நான் சொல்ற எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சிலருக்கு அதுல, இன்னும் சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா டிவி பார்க்கறது. சில சில சகோதரிகளுக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியாது, அவங்க இடத்துல அது இருக்காதப்பா. அவங்க அதிகமான நேரத்தை எதுல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா டிவி பார்க்கறது, டிவியில சினிமா பார்க்கறது, டிவியில சீரியல் பார்க்கறது, மணிக்கணக்குல உட்காந்து பார்க்கறது. இப்படி பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்படின்னா அதுதான் அவங்க கண் அவங்களுக்கு என்ன உண்டாக்குது? இடரல் உண்டாக்குது. அப்ப அவங்க பார்க்கிற அந்த காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருதயத்துக்குள்ள போய் தேவனுடைய கிருபைய, தேவனுடைய அந்த பெலனை அவங்களை என்ன செய்ய வச்சுன்னா இழக்க வச்சிரும். அப்படி கிருபை இழந்து போனவங்க எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள. இப்ப வேற யாராவது உங்களுக்கு இடரலை கொண்டு வந்தாங்களா? இப்ப உங்களுக்கு இடரல் கொண்டு வந்தது எது? உங்க கண். நம்ம கண்ணுதான் நமக்கு இடரலா இருந்துச்சு. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கை, நிறைய பேருக்கு கை எப்படி இடரலா இருக்கும்? இந்த மொபைல்ல எப்ப பார்த்தாலும் பாத்துருக்கீங்களா நீங்க? இப்படி இப்படி நிறைய பேருக்கு இந்த விரல் என்ன ஆக போதோ தெரியல. அதிகமா இன்னைக்கு மனுஷன் உடம்புல எந்த பார்த்து அதிகமா யூஸ் பண்றான்னு பார்த்தா பாத்துக்கல. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி 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 இந்த ரீல்ஸ் பாக்குறேன், ஷார்ட்ஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கைகளை நீங்க எதுக்குதான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பலவீனம் இல்லாம இருக்கு. இப்ப அம்மாட்டாங்க பொண்ணமாட்ட கேட்டாங்க தைரியம் சொல்லுவாங்க, எனக்கு தான் அந்த பிரச்சனை இல்லைமா, ஏன்னா அவங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இல்ல. புரியுது உங்களுக்கு? ஆனா அவங்க யோசிக்கணும், நம்ம எந்த விதத்துல நம்ம கை நமக்கு இடரலா இருந்திருக்குது. புரியுது உங்களுக்கு? ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். சாட்சின்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சகோதரன் பாத்தீங்கன்னா நல்ல ரட்சிக்கப்பட்டவர். அவர் நல்ல ரட்சிக்கப்பட்டவர். அதாவது வாலிப வயது, சிறு வயதா இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா ஸ்கூல் போகும்போது பக்கத்துல இருக்கிற பையனுடைய பேனாவை எடுத்து வச்சுக்குவாரு, பென்சில் எடுத்து வச்சுக்குவாரு, ரப்பர் எடுத்து வச்சுக்குவாரு. இப்படி சின்ன சின்ன காரியங்கள்ல எதுவாக இருந்தாலும் என்ன சரி எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறப்போ இந்த தம்பி வளர்ந்து வாலிப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டா நல்ல உண்மையா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா, அபிஷேகம் பெற்றான், கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன்னை முழுசா அர்ப்பணிச்சிருந்தான். இப்படி எல்லாம் அர்ப்பணித்து இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த பலவீனம் எந்த பொருளை பார்த்தாலும் என்ன செஞ்சிருது? தூக்கி வச்சுக்கிறது. இப்படி ஒரு பலவீனம் அந்த பையனுக்குள்ள இருந்த வாலிப நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். அதுக்காக தேவ சமூகத்தை அந்த பையன் திருடணும்னு சொல்லி திருடல. அவனுக்கு அப்படியே அந்த சின்ன வயதுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு இடத்துக்கு போறாங்க, டம்ளர் நல்லா இருக்கு, அது எப்படி அவன் பைக்ல போகணும் அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு திருட்டு பழக்கம் அவனுக்குள்ள இருந்திருக்குது. அப்போ இவன் எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டாலும் அபிஷேகம் பெற்றாலும் அதுக்காக ஆண்டவர் சமூகத்துல அதிகமா கண்ணி விட்டு ஆண்டவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு உணர்வே வரும், அச்சுச்சோ நம்ம என்ன செஞ்சுட்டோம், பொருளை திருடிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வோட கூட அழுவான ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பான, ஆண்டவரே இனிமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஆனா அடுத்து ஒரு இடத்துக்கு போகும்போது அவனையே அறியாம அந்த பொருள் செய்யுது. இதுதான் எதுல வர்ற பாவம்?
புரியுதா உங்களுக்கு? அதான் சொன்னேன் நான். இந்த மாதிரி நம்ம இப்ப அனலைஸ் பண்ணணும். நான் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு சில காலையில எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்னும் சிலர் பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க, கைகளினால பாவம் செய்கிற அநேகர் இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள், நிறைய சிறு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாவத்துல அடிமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏன்ட்ட என்ன இருக்கு, ஏன் கை எனக்கு எந்த விதத்துல இடரலா இருக்குது, உங்களை நீங்க ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதை தான் சொன்னேன். இது சுத்திகரிப்பின் ஜெபமாகவும் இருக்கும், செய்தியாகவும் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அப்ப நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் கை எந்த விதத்திலயாவது எனக்கு இடரலா இருக்குது ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு நான் அதுல இருந்து எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அப்போ இது வந்து உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் சொல்றது ஒரு சில எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒருவேளை இந்த காரியமே கூட உங்களிடத்துல இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க ஆண்டவர் சமூகத்துல அதை அறிக்கைட்டு அது வந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இன்னும் சிலர் கள்ள கணக்கு எழுதுறது, பொய் கணக்கு எழுதுறது, புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய வீடாவே இருக்கும். அப்படி இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஆயுத பூஜை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து எங்க கடையில நல்ல சேல்ஸ் ஆகும். ஏன்னா எங்க அப்பா இந்த பொறிகடலை கடை, அன்னைக்கு எல்லாம் பொறி தானே நிறைய வாங்குவாங்க. பொறிகடலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 100 மூடைக்கு மேல நீங்க சேல்ஸ் ஆயிடும். அந்த 2 நாள்ல மாத்திரம் ஒரு நாளைக்கு 100 மூடை தான் பாத்துக்கோங்க. அப்ப எங்க அப்பாக்கு அந்த பணத்தை எண்றதுக்கெல்லாம் வந்து டைமே இருக்காது. வாங்கி 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 கல்லாப்பட்டியில போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா அதை மொத்தமா பேக் பண்ணி எங்க அம்மாட்ட கொடுத்து வீட்டுல வைக்க சொல்லுவாங்க. எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு வந்து மொத்தமா எடுத்து கொட்டி அந்த 2 நாள் மட்டும் அந்த மாதிரி வியாபாரம் இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து என்றைக்கு எங்க அப்பா கூப்பிடுவாங்க. யாருன்னா எங்க சொந்த, யாருன்னு சொல்ல வரணும்னா எங்க சொந்த பந்தங்கள் மாத்திரம் வெளியே இருக்க பணத்தை என்ன கூப்பிடுவாங்க. அப்ப அந்த கல்லால இருக்கிற பணத்துல எங்க அப்பா கூட்டி எங்க சொந்த பந்தங்கள் தான் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் 10 ரூபா நோட்டா பிரிக்கணும், ஒருத்தர் 20 ரூபா நோட்டா பிரிக்கணும், ஒருத்தர் 50 ரூபா நோட்டா பிரிக்கணும். நாங்க அப்ப சின்ன பிள்ளை, இப்ப எங்க பாப்பாவோட சின்ன பிள்ளை தான் நானு. அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், அப்ப காசு சில்லற காசு தான் அதிகமா இருக்கும். அப்ப எங்க அப்பா என்ன செய்யணும், சில்லற காசுல 4 காசு, 50 காசு இதெல்லாம் என்ன செய்ய தனித்தனியா அப்படி பிரிச்சு வச்சுட்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் தானே. அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரிச்சு வைங்கன்னு சொல்லி. நான் பார்த்திருக்கேன். எங்க சொந்த பந்தங்கள் தான், எங்க வீட்டாளுங்க தான், எங்க அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட சொந்த பந்தங்கள் தான். ஆனா எண்ணிட்டு இருக்கும் போதே 50 ரூபாய் எடுத்துக்கு என்ன செஞ்சுறது உள்ள, அப்படியே உள்ள என்ன செஞ்சுறது, இப்படியே பண்ணி நாங்க சின்ன பிள்ளைகளா இருப்போம். பாப்போம் எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் கண்டுக்க முடியாது. ஏன்னா யாரு பூரா காலையில இருந்து 50 பேர் கடையில தான் இருந்திருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு வேலை பார்த்திருக்காங்க, உழைச்சிருக்கிறாங்க. அதனால எங்க பாருங்க, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சிலருக்கு நம்ம இந்த மாதிரி முன்னாடி செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு ஒரு ரிமைனிங், ஒரு ஞாபகம் வரும். அதுக்காக சொல்றேன் நான். அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம், சிலர் தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக எடுத்துட்டு அதை வந்து கம்பெனி கணக்குல எழுதி வைக்கிறது. நான் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிக்கேன். நான் பண்ணதுல கத்திருக்கிற வேலைன்னா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போனேன். நான் படிக்கும் போதே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனா நான் சிலரை பார்த்திருக்கேன். நான் அவங்க சொந்த யூஸ்க்கு என்ன செய்வாங்க, கம்பெனி காசை எடுத்துட்டு அதை எந்த செலவுல எழுதுவாங்க. இப்ப இவங்க கை எப்படி இருக்குது, இது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் சொன்னேன், உன் கை உனக்கு இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நான் சொல்லும் போது உங்களுக்கே தெரியும். ஒருவேளை ரட்சிப்பதற்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், அல்லது நான் சொன்னபடி அந்த பையன் ரட்சிக்கப்பட்ட பையன் தான், ஆனா ரட்சிக்கப்பட்டாலும் அவனுக்குள்ள அப்படி ஒரு விளைவினம் இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப இந்த மாதிரி காரியங்கள் எந்த விதத்திலாவது நான் பரலோகம் போறேன். ஏன்னா நீங்க பரலோகம், இப்ப அதுதான் முக்கியம். இப்ப அடுத்தவே காசு அதெல்லாம் கூட நீங்க விட்டுருங்க, சரியா? இப்ப உங்களுக்கு ஒண்ணுவே அதுக்கு நீங்க கொடுங்க அப்படிலாம் கூட நான் சொல்லல. நானு நீங்க பரலோகம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது நம்ம இடத்துல இருந்தா இன்னைக்கு நம்ம தேவ சமத்துல அதை அறிக்கையிட்டு விட்டுவிட போகிறோம், சரியா? அதை எப்படி நான் ஜெபிக்கணுங்கிற உங்களுக்கு அப்புறமா நான் சொல்லி தரேன். நானு இதுதான் இவ்வளவு சிலருடைய கால்கள் தேவையில்லாத இடங்களுக்கு கால்கள் போறது, புரியுதா உங்களுக்கு? இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு. ஒரு சிலர் பார்க்குறேன், இன்னைக்கு நான் பார்க்குறேன், சில சகோதரிமார்களை கூட பார்க்குறேன், வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாங்க. உடம்பு முடியாட்டா கூட என்ன செய்யறது இல்ல, வீட்டுல இருக்கிற இங்க போறேன், அங்க போறேன், அவங்கள பார்க்க போறேன், இவங்கள பார்க்க போறேன், அந்த ஜெப சில ரட்சிக்கப்பட்ட சகோதரிகளை கூட நான் பாக்குறேன். நான் அந்த ஜெபத்துக்கு போறேன், இந்த ஜெபத்துக்கு போறேன்னு காலையில இருந்து நைட்டு முழுக்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. இவங்க கேட்டா இந்த ஜெபத்துக்கு தான் போறேன், அந்த ஜெபத்துக்கு அப்படி போறாங்க. போயிட்டு வந்து வீட்டுல தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்றாங்களான்னு பார்த்தா எப்படி முடியும்? நாளெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்து நைட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல தான் ஜெபம் பண்ண முடியுமா? சரி, ஜெபத்துக்கு போறாங்களே, அங்கேயாவது உண்மையா ஜெபம் பண்றாங்களா, சத்தியத்தை கேட்கிறாங்களா, ஜெபம் பண்றாங்களா பார்த்தா அதுலயும் முக்கால்வாசி பேசி 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 பேசியே நேரத்தை கடத்துறாங்க. நான் பாக்குறத நான் சொல்றேன், சில சகோதரிகளை பாக்குறேன், சில சகோதரர்களை நான் பாக்குறேன். ஆவிக்கிறவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட சில விளைவினல் இருக்கு. ஆனா அவங்க தன்னைத்தானே அவங்களுக்கு வந்து இது ஒரு பாவம்னு என்ன செய்ய மாட்டேங்குது. இது நம்மள பரலோகம் போகாம தடுக்கலுங்கிறது அனைவருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து நம்ம வேதத்தை வாசித்து தேவத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எங்க போக முடியும்? ஜெபக்கூட்டம் நமக்கு முக்கியம், சபை கூடி வரது முக்கியம், ஏன்னா கர்த்தரோட பேசுறது, அபிஷேகம் பண்றது எல்லாமே முக்கியம். ஆனா இதுலயே இருந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம்,
கூடாது, தனிப்பட்ட ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இது வந்து நம்மளுடைய கிருபையை இழக்க பண்ணிடும். கிருபையை இழந்து போனா எங்க போக முடியாது. அப்போ இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள். இன்னும் சிலருக்கு என்ன ஒரு பழக்கம் சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட போறது, வீட்டுல இருந்தா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அந்த ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்டை பார்க்க போனா எப்படி இருக்கும்? அந்த கிருபை பெற்றுக்கொள்வோமா, இழந்து போமா? இடம் தான் போக வேண்டியிருக்கும், தேவையில்லாத இடங்களுக்கு. அது மாதிரி சில பாத்தீங்கன்னா தேவை ஓயாம சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு, ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்கள் வீட்டுல போய் இவங்களை பார்க்க போறேன், அத்தையை பார்க்க போறேன், மாமாவை பார்க்க போறேன், சித்தியை பார்க்க போறேன்னு சொல்லி ஒய்யாம இங்கேயும் அங்கேயும் ரட்சிக்கப்படாத இடங்களுக்கு போய்கொண்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க கிருபை என்ன செஞ்சுட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். நமக்கு சொந்த பந்தம் ரொம்ப அவசியம், போகணும், விசாரிக்கணும். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுவே நமக்கு இடரலா மாறுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அங்க போய் உட்காந்து பேசுறது, இங்க போய் உட்காந்து பேசுறது, நேரம் போகிறது, வீட்டுல தனியா தான் இருக்கிறேன், இப்படியே நம்ம ஒவ்வொரு இடமா போய்கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ள இந்த கிருபையை நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்து போயிருவோம். அது நம்ம பரலோகமே போக விடாம நம்மள தடை பண்ணிரும். அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடரலை குறித்து இன்னைக்கு அதிகமா நம்ம மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறாரு. இது போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் நம்ம போட்டுக்கிறது கை, கண்ணு, காடு சொல்லி போட்டிருக்குது. ஆனா இன்னும் சில காரியங்கள் கூட நமக்கு இடரலா இருக்கு. காது எந்த விதத்துல நமக்கு இடரலா இருக்கு? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17:20-21. நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குறது. இந்த அத்தனைன்னு சொல்லி ஒரு பட்டணத்தை இருக்குது. அந்த பட்டணத்துக்கு பாத்தீங்கன்னா பவுல் சுவிசேஷம் சொல்படி அவர் போறாரு. அப்ப அவங்களுக்கு அதற்கு முன்பதாக இயேசுவை குறித்து எதுவும் தெரியாது. அப்ப பவுல் தான் முதல்ல அங்க போய் வந்து இயேசுவை பத்தி ஒரு சொல்லுவா. அவங்களுக்கு அது எப்படி ஒரு புதிதான உபதேசமா இருக்குது, அது அவங்களுக்கு ஒரு நூதனமான காரியமா இருக்குது. அப்ப அவங்க அந்த பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதுமே வேற ஒன்றிலும் என்ன செய்வது, பொழுதுபோக்குல ஏதாவது வித்தியாசமா யாராவது ஒண்ணு சொன்னாங்க, புதுசா யாராவது சொன்னா அவங்க எப்படி செய்வாங்க, ரொம்ப ஆர்வமா கேட்குறது. அவங்க பொழுதுபோக்கே அதான் வசனம் அதான் சொல்லுவாங்க. அவங்க வேற ஒன்றும் அவங்க பொழுதுபோக்கு போய் யாராவது புதுசா ஏதாவது சொன்னா உடனே வந்து ரொம்ப ஆர்வமா வந்து கேட்பாங்க. பொழுதுபோக்கே அதுல தான் இருக்குது. நம்ம பொழுதுபோக்கு எதுல இருக்குது? நம்ம காது எதை கேட்குது? தூங்கிட்டீங்களா? நான் சொன்னது புரிஞ்சதுனால பதில் சொல்லையா, புரியாதனால பதில் சொல்லையா? புரிஞ்சதுனால பதில் சொல்ல. நம்ம காது இன்னைக்கு எதை அதிகமா கேட்குது? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க காது எதை கேட்குது தெரியுமா? சினிமா பாடலை கேட்குது. நான் சொல்றது உண்மைங்க, நான் சொல்றது உண்மை. சினிமா பாடல், அதாவது முழுசா உட்காந்து கேட்காட்டாலும் அந்த ஸ்டேட்டஸ்ல வர்றது. நான் பாக்குறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேட்கறது இல்லை, நான் பாக்குறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கூட பாத்தீங்கன்னா சினிமா பாடல்களை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது சர்வசாதாரணமாயிருச்சு. கேட்ட அவேர்னஸ் சாங்கு, சிச்சுவேஷனல் சாங்கு, விதவிதமா பேரை சொல்லிக்கிட்டு எதை வைக்கிறது இன்னைக்கு? சினிமா பாட்டு. இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் என்ன செய்யுது, உலகத்தினாவே இதன் மூலமா இச்சையினாவே உலகத்தினாவே எல்லாம் உள்ள வருது. இன்னும் சிலருக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறத கேட்கறதுனா அவ்வளோ ஒரு ஆர்வம். அது என்னாச்சு, இது என்னாச்சு, அவங்க விஷயம் தெரியுமா, அவங்க விஷயம் தெரியுமா, இப்படி அடுத்தவங்களை குறிச்சு நம்ம பேசுறதும் தப்பு, ஒருத்தர் பேசுறத நம்ம கேட்கறதும் தப்பு. புரியுதா உங்களுக்கு? அதன் மூலம் நம்ம கிருபையை நம்ம இழந்து போவோம். சென்னையில பாத்தீங்கன்னா சாம் சுந்தரம் சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு. சுந்தரையான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கர்த்தருக்காக வல்லமையா பயன்பட்ட ஒரு தேவ மனிதர், நல்ல ஒரு பெரிய சபையினுடைய போதகர். அவர்கிட்ட யாராவது போய் மத்த ஊழியக்காரங்களை குறித்தோ மத்த விசுவாசி குறித்தோ குறை சொல்ற மாதிரி போனா 2 கைகளை வச்சு காதை பொத்திக்கிடுவாராம். அடுத்த செகண்ட் சொல்றாங்க கெட்டவர்த்து வரோம். அடுத்த செகண்ட் யாரா இருந்தாலும் தயவு தாட்சியமே பார்க்க மாட்டாராம். மற்றவங்களை குறித்து என்ன குறை சொன்னாலும், மூலிகாரங்களை குறிச்சோ விசுவாசியை குறித்தோ வேற காரியங்களை குறித்தோ ஒருத்தர் குறை சொல்லலாம்னு தெரிஞ்சா 2 காதுகளை அடைத்துக்கொண்டு கெட்டவர்னு சொல்லி சொல்லுவாராம் அவரு. பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு நம்மளை இது கரெக்ட் பண்ணும், எந்த அளவுக்கு இது வந்து நம்மள இடர பண்ணுங்கிறத அவங்க தெரிஞ்சதுனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி நடந்து கொள்றாங்க. இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம என்ன சொல்லலாம், நான் யாரை பத்தினா நான் தேவையெல்லாம் பேசுறது இல்லை, அந்த குட்டி கோச்சு நான் யாரை பத்தி பேசுறது. சரி, உங்ககிட்ட பேசுறாங்களே அவங்ககிட்ட நீங்க என்ன செய்றீங்க?
சொல்றவங்க அது ரொம்ப தந்திரமா சொல்லிட்டோம். ஜெபத்துக்காக தான் சிஸ்டர் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க சொன்னா ஜெபம் பண்ணுவீங்களா அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை குறிச்சு உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. இதை நம்ம உத்து நம்ம கேட்டா அப்படியா நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம காதுகளின் மூலமா கிருபைய இழந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம இழந்து போவோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு இடரலாக மாறிவிடும். அடுத்து ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். வாய் கேட்கவே வேண்டாம், இது நிறைய பிரசவம் பண்ண வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாயை குறிச்சு சில வசனங்கள் எடுத்து நான் பார்த்தேன். சங்கீதம் 52:2 இதை நான் வசனமாவே நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்ற வாதத்தை மட்டும் நீங்க வாசிங்க. சங்கீதம் 52:2 போட்டிருக்கு, நாவை குறிச்சு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியான். சவரகன் கத்தினா என்னது, சவரகன் கத்தினா என்னது தெரியும் எல்லாத்துக்கும். அது தீட்டப்பட்ட அது எப்படி இருக்கும், நாவை குறிச்சு சொல்லப்பட்ட நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தின்னு. சங்கீதம் 57:4 சொல்லப்பட்டிருக்கு நாவை குறிச்சு கருக்கான பட்டயமா. பட்டயமா தெரியல உங்களுக்கு, பட்டயத்துல அதுல கருக்கான பட்டயம் ஷார்பன் பண்ணப்பட்டது. நல்லா ஷார்ப் பண்ண பட்டயம் எப்படி இருக்கும், எவ்வளவு ஒரு இதா வெட்டும். நாவை குறிச்சு அப்படி போட்டிருக்குது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா எரேமியா 9:8 பாத்தீங்கன்னா கூர்மையாக்கப்பட்ட அம்பா, அம்பே என்ன செய்யும் குத்தும். அதுல கூர்மையாக்கப்பட்ட அம்புனா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் பாருங்க. நாவை குறித்து நிறைய இதெல்லாம் தான் நிறைய பேருடைய நாவு இப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம நாவு எப்படி இருக்குது, இன்னைக்கு சில கத்தி எடுத்து வெட்டதான் கிடையாது, ஆனா நாவுடைய வார்த்தைகளே ஒரு சில என்ன செய்யுது, வெட்டுதா இல்லையா, காயப்படுத்துதா இல்லையா. அநேக நம்ம காயப்பட்டிருக்கோம், காயப்பட்டதை நமக்கு தெரியும், காயப்படுத்திருக்கோங்கிறது தெரியுதா உங்களுக்கு. இப்போ கேட்ட நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அதிகமா வந்து மற்றவங்க வார்த்தையெல்லாம் நான் காயப்பட்டிருக்கேங்க நானும் சொல்லுவேன். ஏன்னா அது நம்ம எல்லாருமே வந்து காயப்பட்டிருக்கோம். காயப்படுத்திருக்கோமா, காயப்படுத்திருக்கோமா, எல்லா குறையிலும் உண்டு படுத்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு, இதுதான் நான் சொல்ல வரேன். அது மாதிரி ஏசாயா 6:5 அவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவே வாசமா இருக்கிறேன். பாருங்க, நாவை குறிச்சு பார்த்தோம்னா அவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம பார்க்கணும், அன்றே என்னுடைய நாவை எப்படி இருக்குது. ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கல, யாக்கோபு 1:20 அந்த வசனத்தை வாசிப்பா. யாக்கோபு 1:20 யாக்கோபு 1:20 1:20 மனுஷனுடைய கோபம் அது கட்ட வசனமாய் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவபக்தி நன்றினார். சொல்லிட்டேன் 26 சாரி 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா, வீணா இருக்கு. உங்களில் ஒரு தன் நாவை அடக்காம இருதயத்தை வஞ்சித்து நான் ஒரு தேவ பக்தியில் நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா கத்திற்காய் கொடுக்கிறேன், நான் நல்லா ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா அந்த தேவ பக்தி எப்படி ஆயிருமா, வீணா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப நாவு எவ்வளவு ஒரு முக்கியம். நமக்கு நாவை குறிச்சு நம்ம நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கு அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். இதெல்லாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். இப்படி நம்ம நாவு எப்படி இருக்குது, ஈஸியா சொல்லிடுறோம், மற்றவர்களால நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன்னு சொல்லிடுறோம். ஆனா மற்றவர்களை நம்ம காயப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமா. நம்ம நிறைய வேலை நம்ம அதை என்ன செய்யறது யோசிக்கிறது. நான் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நான் சொன்னேன். அப்போ நம்ம இப்படி நம்ம கேட்கும் போதே நம்ம அனலைஸ் பண்ணணும், எந்த விதத்துல என்னுடைய நாவு வந்து எனக்கு ஒரு இடரலா இருந்திருக்குது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்ப ஆண்டு சொல்ல லிட்டரலா நம்ம புடிக்கி போட முடியாது, ஆனா என்ன செய்யணுங்கிறத நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் நானு. அப்ப யோசித்து பாருங்க, நாவு எத்தனை பேருக்கு இடரலா இருந்திருக்குது. நான் ஃபர்ஸ்ட் கை தூக்கிறேன் பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியது அவசியம். இது நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் விளைவினா மனசு இருந்தா அப்படிலாம் பேசத்தான் செய்யும். இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தா அது யாருக்குதான் ஐயோ, யாருக்குதான் ஆபத்து, நமக்கு தான், அது அடுத்தவங்களுக்கு கிடையாது. அதான் நான் சொன்னேன் நானு. அப்போ நம்மளுடைய அவயவங்களே நமக்கு எப்படி இருக்குது, இடரலா இருக்கு, பரலோகம் போறதுக்கு நமக்கு தடையா இருக்குது. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சரி பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள்,
அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். முக்கியமான வார்த்தையை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டான். அவருடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் என்னன்னா வயிறு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேற என்னென்ன, இன்னைக்கு நிறைய பேருக்கு வேற எதே இடர்ல இருக்குது. வயிறு. வயிறுனா என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதைதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. அவருடைய தேவன் வயிறு. இப்படி இருக்கிறவங்களுடைய முடிவு எப்படி இருக்குமா பாருங்க. அதுல 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அநேகர் வேறு விதமா நினைக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லி அவருடைய முடிவு அழிவு. அவருடைய யாருக்கெல்லாம் வயிறு வந்து தேவனா இருக்கிறதோ, அதாவது தேவனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கணும்? தேவனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா சிலர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? இதுக்குன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன செஞ்சிருக்கிறது? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. பிரதானமே அவளுக்கு எதுதான்? ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? இன்சான் உடம்புக்கு சிரசே. டீச்சர் சொல்லுங்க, தெரியாதா? தமிழ் டீச்சருக்கு பழமொழி தெரியல. இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நம்ம உடம்பு எத்தனை ஜான் இருக்கும்? அவங்களுடைய கை அளவுபடி பார்த்தா 8 ஜான் இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன நான் புதுசா சொல்ற மாதிரி பாத்தீங்க? தெரியுமில்ல எல்லாத்துக்கும்? தெரியுமில்ல? இப்படி நம்ம அளவு வச்சு பார்த்தோம்னா எத்தனை இருக்குமா? 8 ஜான். அவங்க கைக்கு அவங்களோட உடம்புக்கு 8 ஜான் இருக்கு. இதுல சிரசே பிரதானம்னா தலை தான் வந்து பிரதானம், அது முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க நிறைய பேருக்கு தலை இல்ல, எது பிரதானமா இருக்குது? இந்த ஒரு ஜான் வயிறுக்கு தான் என்ன செய்யுது? என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றப்போ நமக்கு சாப்பாடு அவசியம். நம்ம வாழ்றதுக்காக சாப்பிடணுமே ஒழிய சாப்பிட்றதுக்காகவே என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க இருக்கிறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இதை நம்ம பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 12, 16, 17. ஒருவனும் பேசி கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டுவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். போதும் பாருங்க. இந்த ஏசா என்ன செய்யறான் அப்படின்னா வனத்துக்கு காட்டுக்கு வேட்டையாடுபடி போறான். அப்போ போயிட்டு வரும்போது வேட்டையாடுறா ஈஸியா வேணா வேலையா கஷ்டமான வேலையா? வேட்டையாடுறது கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா காடுல அலைந்து திரியணும், அந்த மிருகங்களுக்கு பின்பாக ஓடணும், அதை எய்ம் பண்ணி அதை வந்து எடுத்துட்டு வரணும், கஷ்டமான ஒரு. அப்போ அந்த மாதிரி அவன் வந்து இப்ப அந்த வேட்டையாட்டு வந்ததுனால இப்ப எப்படி வரானா ரொம்ப டயர்டாகி என்ன செய்யறான் வாரான். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா யாக்கோபு வீட்டுல உட்காந்து கூழ் சமைத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த பயிற்சி கூழ் சமைத்து கொண்டு இருக்கப்ப இவன் பசியோடு இவன் வர்றான். வந்த உடனே அவனுக்கு வந்து டயர்டா இருக்கிறதுனால அந்த என்ன கேட்கறான்? நான் பசியா இருக்கிறேன், எனக்கு என்ன செய்ய, எனக்கு கொஞ்சம் கூழ் குடம் கேட்கறான். கேட்கும்போது இந்த யாக்கோபு சொல்றான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இன்னைக்கு நீ எனக்கு கொடு, விற்று கொடு, அப்ப நான் உனக்கு என்ன செய்வேன்? கூழ் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாடு காலங்கள்ல தேவன் என்ன ஒரு நடைமுறையில கத்தர் ஒரு காரியத்தை வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகன் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மூத்த மகனுக்கு மாத்திரம் சேஷ்ட புத்திர பாகம் சொல்லுவாங்க. அதாவது 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம். தகப்பனுக்கு அப்புறம் அந்த ஸ்தானத்துல யார் வரணும்னா அந்த மூத்த குமாரன் தான் வருவாரு. அதனால சொத்து பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு பங்கு, அந்த மூத்த குமாரனுக்கு மாத்திரம் 2 பங்கு. அது மாத்திரம் அந்த குடும்பத்தினோட ஆசாரியனாகவும் இருக்கிறவர் யாருன்னா அந்த மூத்த குமாரன் தான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மூத்த குமாரனுக்குன்னு சொல்லி தேவன் சில ஆசீர்வாதங்கள் வச்சு, இது வந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் பசங்க, ஏசா யாக்கோபு. அந்த 2 பேர் எப்படி பிறந்தவங்க? ஒரே வயிற்றுல பிறந்தாதான் அண்ணன் தம்பி. புது வெளிப்பாடு இருக்குது. ஏசா யாக்கோபு 2 பிள்ளைகள். தெரியுமா தெரியாதா? முதல்ல வெளிப்பட்டது ஏசா, அடுத்து வந்தது யாக்கோபு. ஆனா 2 பேருமே அப்போ இந்த முன்னாடி வந்துட்டான்றதுக்காக இப்ப இந்த சேஷ்ட புத்திரவா யாருக்கு போயிடுச்சு? அப்ப யாக்கோபு பாருங்க 2 பேரும் ஒன்னா உற்பத்தி ஆனவங்க தான். ஆனா வெளியில ஃபர்ஸ்ட் ஏசா வந்துட்டான்றக்கா அந்த சேஷ்ட புத்திரபாக அவனுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி இவனுக்குள்ள அந்த ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருந்திருக்குது. நம்மளும் ஒன்னா தானே பிறந்தோம். அப்போ தேவன் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் வந்து அவனுக்கு போயிடுச்சு. அவனுடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துல தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஏசாவுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மேன்மை அவனுக்கு தெரியல. இப்ப யாக்கோபு கேட்கிறான், நான் வந்து உனக்கு கூழ் தரணும் அப்படின்னா நீ என்ன செஞ்சிருவோம்? சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுன்னு சொன்ன உடனே இந்த ஏசா சொல்லுவான், நானே சாக போறேன், ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன செத்துருவாங்களா?
வனத்துல போய் வேட்டையாடுற அளவுக்கு அந்த விலங்கு இருக்குது. ஒருவேளை சாப்பிடலன்னா அது அப்படிதான் சொல்றேன், நானே சாக போறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம், நீயே வச்சுக்கோ, முதல்ல இப்ப சாப்பாடை கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அலட்சியம் பண்ணிட்டு சொல்லுது. அது ஏன்னா அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதை அவன் என்ன செஞ்சுட்டான், அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டான். அதைத்தான் இப்ப நம்ம வாசம் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின ஏசாவை போல சீர்கெட்டவனா இருக்காதீங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி செய்யற யோசித்து பாருங்க. வயிற்றுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எவ்வளவு பேர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறது, உபவாசம் பண்ணி என்ன செஞ்சிடும், பசிக்கும், டயர்ட் ஆயிரும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியும். இப்படியே சொல்லியே உபவாசம் பண்ணாம நிறைய ஆசீர்வாதம் நம்ம இழந்து போய் கொண்டிருக்கிறோம். உபவாசத்துல தேவன் அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு மேன்மைகள் ஆண்டு வச்சுக்காரு. நாங்களே இப்பதான் பாத்தீங்கன்னா என்னுடைய மேன்மை உணர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா இப்ப உபவாசிக்க ஆரம்பிப்போம். உண்மையிலே சொல்றீங்க, உபவாசத்தை ஜெபிக்கும் போது நிறைய கட்டுகள் உடைக்கப்படுறத பார்க்கிறோம். நிறைய தடைப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை நம்ம எளிதா சொந்தரிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கிறார், சாப்பாடுதான் எப்படி தெரியுது பெருசா, நான் சொல்றது ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. நிறைய பேருக்கு வயிறு தான் இப்படி இருக்குது, தேவனாருக்கு. அதுதான் ஆண்டவர் வசனம் சொன்னாரு. நிறைய விளக்கம் கொடுக்கலாம், ஆனா நேரம் இல்லாதனால நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல கூட பாத்தீங்க அப்படின்னா ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுக்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்து வனாந்திரத்துல 40 வருஷம் அவங்களை நடத்துறாரு. வனாந்திரத்துல அவங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும், ஒண்ணும் கிடைக்காது. அதனால தேவன் என்ன செய்யறாருன்னா தூதர்கள் சாப்பிடுற வானத்தை அப்பமாக மன்னாவை கொடுக்குறாரு. இந்த மன்னாவை குறிச்சு போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா தேநீட்ட பணியாரம் போல இருக்குமா, அது புது ஒளிவு எண்ணெய் போல அந்த ருசி இருக்குமா. அப்ப அதை அவங்க என்ன செய்வாங்க, அந்த மண்ணாவை எடுத்துட்டு வந்து அதை அரைச்சு அல்லது இடிச்சு அதை பணியாரங்களை சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி தேவன் அவ்வளவு அற்புதமான ஒரு உணவு அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க எகிப்திலே சாப்பிட்ட வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் கொம்மட்டி காய்களையும் மச்சங்களையும் என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் சொல்லி இவனுக்கு தேவன் கொடுத்த அந்த மண்ணா பெரிதா தெரியல. ஆனா அடிமையா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்டுல இருந்து அந்த சாப்பாடு தான் அவங்களுக்கு எப்படி இருக்குது, பெருசா தெரியுது. தேவன் எங்களுக்கு இறைச்சியை கொடுக்க கூடுமோன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 28ல 29, 30, 31 வாசிப்பார். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவகோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொடுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. போதும் பாருங்க, அவங்களுடைய போஜனத்தை அவங்க என்ன செய்யலையா, அவங்க இச்சையை அவங்க வெறுக்கல. அவங்க போஜனம் அவங்க வாயில இருக்கும் போது தேவனுடைய கோபம் அவர் மேல வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுக்குதான் இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 23:2 வாசிங்க. நீ போஜன பிரியன் அவன் தொண்டையில என்ன வைக்கணுமா, நீயே வச்சிரு, இல்லாட்டா டாக்டர்ஸ் வைக்கிறதுக்கு கத்தர் அனுமதி விட்டுரு. இதைத்தான் சொல்லுவாங்க. அதுல 21 வாசிங்கப்பா. 23, 21. குடியனும் போஜன பிரியனும் என்ன ஆவாங்களாம், தரித்திரர். அப்ப பாருங்க, நமக்கு இந்த வயிறு குறித்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், அவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிடணும், இப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கூட என்ன ஆயிரும், நம்மளுடைய கிருபையை இழக்க பண்ணிடும். அதுவே நமக்கு ஒரு இடர்லா மாறிடும். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நாங்க மதுரையில நாங்க இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கறிக்கடை வச்சிருந்தாரு. நார்மலா தீபாவளி நாட்கள்ல எப்படி மற்ற கறிக்கடைகள் இருக்குமோ அது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர் கறிக்கடையில அவ்வளவு கூட்டம் இருக்கும். டெய்லி வெட்டுவாங்க, டெய்லி ஆடு வெட்டுவாங்க. ஏன்னா அவங்க குவாலிட்டியா கொடுப்பாங்க. அந்த வெள்ளாட்டு கறி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குவாலிட்டியா கொடுப்பாங்க. ஆனால் அவர் கடையில பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம். அங்க இருக்கிற மதுரையில இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்க்குமே அவர்கிட்ட தான் வாங்குவாங்க, வீடுகள் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட தான் வாங்குவாங்க. அப்போ காலையிலேயே பாத்தீங்கன்னா ஆடு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மத்தியானம் 12 மணி 1 மணி வரைக்கும் வெட்டிக்கிட்டே டெய்லி நடப்பாங்க. அப்ப எல்லாருமே அந்த கடையில தான் வாங்குவாங்க. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த கடைக்காரர் ஒரு பேர் நம்புலும் சொல்லுவாங்க. அப்ப அவர் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த கறிக்கடை அந்த சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு மீதம் எப்படியாலும் கொஞ்சம் கறி மிஞ்சும்ல, அதை மதியம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டெய்லி வீட்டுல மட்டன் சாப்பாடு, ஒரு நாள் தவறாம அவர் வீட்டுல டெய்லி மட்டன் சாப்பாடு. இங்க இருந்து வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு போகும்போதே ஃபுல் தண்ணியில தான் போவாரு. அதுக்குள்ள அங்க ஒய்ஃப், அங்க வேலைக்காரங்க நிறைய இருப்பாங்க வீட்டுல, அவங்க சமைச்சு வச்சிருக்கணும். போன உடனே
நல்லா சாப்பிட்டு படுத்தாருன்னா மறுநாள் காலையில தான் எந்திருப்பாரு. எதுக்குன்னா கடை திறக்க வர்றதுக்கு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, டெய்லி நடந்த காரியம். அப்போ இப்படியே குடிக்க, நல்ல மட்டன் சாப்பிட, தூங்க, மறுநாள் காலையில எழுந்து போக, இப்படியே இருந்ததுனால பாத்தீங்கன்னா நான் திடீர்னு ஒரு நாள் கடையில் இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டாரு. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா டாக்டர் சொல்றாங்க சுகர் 500க்கு மேல இருக்குது, ப்ரெஷர் பாத்தீங்கன்னா அதுவும் ஹைல இருக்குது, கொழுப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஹையா இருக்குது, சுகர் ப்ரெஷர் கொழுப்பு எல்லாமே ஹையா இருக்குது. அப்ப டாக்டர் சொல்றாங்க ஒரு பீஸ் மட்டன் சாப்பிட்டா கூட நீ என்ன ஆயிடுவ, செத்து போயிருவ, நீ அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா நல்லா பயங்கர வசதி அவங்க. அப்ப பிள்ளைகள்லாம் சொல்லிட்டாங்க அப்பா இனிமே நீங்க கடைக்கு வர வேண்டாம், நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவரை வீட்லயே வச்சு பாத்தீங்கன்னா அவரை பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இவர் இப்படி சாப்பிட்டு பழவங்களுக்கு வீட்டுல போடுற சாம்பாருங்க எதுவும் பிடிக்குமா இருக்கு, அப்பவும் பிடிக்குமா இருக்கு, சாப்பிடவே இல்லை. பயங்கர போராட்டம். ஆனா பிள்ளைகளோட மனைவி ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க எதுவுமே கொடுக்க மாட்டோம், இப்படி சாப்பிட்டாதான் நீங்க உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு. சரின்னு இவர் இருந்து பார்த்தாலும் இவரால் முடியல. கடைசியில ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, கூட வேலை பார்க்குற கடையில வேலை பார்க்குற ஒரு பையனை கூப்பிட்டு நான் வந்து பிசினஸ் விஷயமா வியாபார விஷயமா நான் ஒருத்தர் பார்க்க வேண்டி இருக்குது, நீ என் கூட வாங்கினி காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. போய் அவர் சொல்றாரு கார்ல வர நிப்ப, நீ இரு நான் வரேன், நான் வந்து ஹோட்டல்ல அவர் தங்கி இருக்கிறாரு, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் ரூம் புக் பண்ணி இவர் அந்த ரூம்ல இருந்து அங்க இருந்தே ஃபுல்லா ஆர்டர், அந்த ரூம்ல இருந்த மாதிரி ஃபுல்லா ட்ரிங்க்ஸ், அவர் என்னென்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாரு, அது போக மட்டன்லயே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும். டிரைவர் எங்க இருக்கிறாரு, கார் வெளியில உட்காந்துக்க. ஏன்னா இவர் சொல்லிட்டு போனேன்னா வியாபார சம்பந்தம் ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் அங்க இருந்து ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி அடிச்சு இவர் டிரைவர் பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏன்டா இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்காங்க. அவர் ஓனர் சொல்ல உள்ள போக முடியுமா, யோசிச்சுக்கிட்டே இருக்கு. கடைசி பார்த்தா இவர் வரவே இல்லை. அப்போ டிரைவருக்கு சந்தேகம் வந்துச்சு, எல்லாம் காலையில கொண்டு சாயந்தரம் வரைக்குமா பேசியிருக்காரு சொல்லி அந்த ஹோட்டல் ரூம்ல போய் கேட்ட உடனே அவங்க வந்து பார்த்துருக்காங்க கதவு பூட்டி இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்தாங்க வரல. கடைசியில அவங்க ஒரு கீ வச்சிருப்பாங்க, எப்பவுமே ஹோட்டல்ஸ்ல வந்து நமக்கு ஒரு கீ கொடுப்பாங்க, அதே மாதிரி அவங்க வச்சுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள மயங்கி விழுந்து கிடந்து இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா செத்து போயிட்டாரு. பாருங்க அந்த வயிறு எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குதுன்னு. அவ்வளவு பணக்காரவங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவரால் அந்த இச்சையை வெறுக்கவில்லை. இந்த வசனம் அவருக்கு சூட்டபிள். அவங்க இச்சையை வெறுக்கவில்லை. அதனால அவங்க வாயில இருக்கும் போதே தேவனுடைய கோபம் என்ன செய்யுது, நம்ம ஒரு வேலை சொல்லலாம் அந்த அளவுக்குலாம் நாங்க இல்லைங்க அப்படின்னு. ஆனா ஒரு வேலையை சாப்பாடை வெறுத்துட்டு உபவாசம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பெலன்னா சரீர பெலனை கேட்கிறாரு. மனது இருக்குதா, நமக்கு மனசுதான் முக்கியம். புரியல உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் பேசுவாரு, சில காரியங்களை கத்தர் பேசுவாரு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, இன்னைக்கு நீ உபவாசம் எதுன்னு சொல்லுவாரு. ஆனா நமக்கு ஒரு எண்ணம் வரும், சமையெல்லாம் பண்ணிட்டோம், இப்ப நம்ம உபவாசம் போட்டா எல்லாம் வேஸ்டா போயிடும், அதனால இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிடுவோம், சாப்பிட்டுக்கிடுவோம். நாளைக்கு சமைக்காம இருந்துட்டு இப்படி நம்ம பண்ணோம்னாலே நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு அர்த்தம். நான் சொல்ற புரியுதா? இதைத்தான் சொல்றேன். அப்ப நம்ம நிதானிக்கணும், என்கிட்ட இப்படி ஒரு விளைவினை இருக்குதா, இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனோம், இதை நம்ம சரி பண்ணாம போனோம்னா இதுவே ஒரு நாள் நமக்கு இடரலா மாறி நம்ம பருவம் போறதை என்ன செஞ்சிடும். சொல்லுங்க ஆர்டர் சொல்ல எல்லாம் என்னோட வித்தியாசமா பாக்குற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்றாரு, சொன்ன உடனே கீழ்படிச்சிட்டோம்னா நமக்கு வயிறு பிரதானமா இல்லைன்னு அர்த்தம். இல்ல நம்மளே சாக்கு போக்கு சொல்றோம், ஐயோ இந்த சாப்பாடு வேஸ்டா, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய சாக்கு போக்கு. ஏன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட முடியாதா நமக்கு? இல்ல யாரெல்லாம் கொடுக்க முடியாதா? அப்ப நமக்கு மனம் இல்ல அப்படின்னாலே நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நம்ம வயிறுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்ப இந்த காரியத்தை இன்னைக்கு நமக்கு ஒரு மனம் திருப்புதல் அவசியம். இதுலயே பாத்து எத்தனை பேர் கூட 1 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க? ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டீங்களா? முடிச்சிருவேன். பாருங்க, இதுதான் பார்த்தேன். கண் பார்த்தோம், கை பார்த்தோம், கால் பார்த்தோம், காது பார்த்தோம், வயிறு பார்த்தோம், வாய் பார்த்தோம். இதுல ஏதாவது நமக்கு இடர்லாம் இருக்குதா? நீங்க சொல்லலாம் வேண்டாம், ஆனா நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம இதை ஜெயிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு தரித்து போடுன்னு சொன்னாரு. பாப்பா உள்ள உட்காந்துருக்க அங்கத்தை எடுத்துருவோம், அதெல்லாத்தையும் எடுத்துருவோம், எல்லா கையிலும் கொடுத்துருவோம். எதெல்லாம் இடர்ல இருந்துச்சோ இப்ப நீங்க அதெல்லாம் வெட்டி போட போறீங்க. வெளியே போகணும், அப்பதான் வெட்டி போட்டுட்டு தான் எடுத்துட்டா கத்திய கையில கொடுத்தா எத்தனை பேர் உங்க கண்ணை தோண்டி போட்டுருவீங்க, எத்தனை பேர் கை காலெல்லாம் தரிச்சு போட்டுருவீங்க. கையில கொடுத்துருவோம், அவரே தோண்டி போடட்டும். விட மாட்டாரு. அப்படியே பரவாயில்ல நினைச்சீங்களா? என்ன சொல்லுவாருன்னா லிட்டரலா நம்ம அதை செய்ய போறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்ன மாதிரி பிடுங்கி போட்டா உடனே நான் பிடுங்கி போட்டு இல்ல ஒரு கத்தி எடுத்து அப்படி சொல்லல. ஆனா இன்னொரு சில காரியங்களுக்கு அதை நம்ம செய்ய போகிறோம். சரியா உங்களுக்கு? அப்பதான் சிலருக்கு உசிரே வந்த மாதிரி இருக்குது. நல்ல வேலைதான். யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிப்போம். யோபு 31:1. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் கவனிச்சுட்டு வரீங்க? யோபு 31:1. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான்
நினைப்பாய் இருப்பது எப்படி பாருங்க. யோபு சொல்றாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? யோபு வாலிபரா? யோபு வாலிபரா இல்லங்க. 10 பிள்ளைகள் இருக்காங்க. அது குமாரகுமாரி பெரியவங்க, சின்ன பிள்ளைகள் கூட கிடையாது. 10 பேர் வந்து பெரியவங்க தான். அப்படிப்பட்ட 10 பிள்ளைகளை பெற்ற யோபு சொல்றாரு, என் கண்களோட நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு கன்னிகை. கன்னிகைன்னா யாரு? திருமணமாகாத பெண், திருமணமாகாத பிள்ளைகள். அப்போ 10 பிள்ளை பெற்றவருக்கு கூட கன்னிகை மேல நினைப்பு என்ன செய்யும்? வரும். அதுதான் இதனுடைய அர்த்தம். புரியுதா? நமக்கு யோபு ஒரு நம்ம நினைக்கிற வாலிப பசங்க தான் அப்படிலாம் சைட் அடிச்சு திரியிறாங்க நினைக்கிறோம். அப்படி இல்ல. 10 பிள்ளைகளை பெற்ற யோபு சொல்ற ஒரு கன்னிகை மேல நான் நினைப்பா இருப்பது எப்படின்னா, அப்போ அவங்களுக்கு கூட கன்னிகை மேல நினைப்பு வரும். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கண்களோட நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணிக்க. இந்த கண்ணுனால நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு கன்னிகையை நானு பார்க்க மாட்டேன், நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் அவருடைய கண்களோட பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறாராம். தேவன் பண்ண சொல்லி அவர் பண்ணாரு. அவருக்கே வந்து செல்ஃபா அவர் வந்து எடுத்துக்கொண்டதான ஒரு காரியம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அவயவங்கள்ல எது நமக்கு இடரலா இருக்குதோ அதனால இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு முதல்ல நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள ஒரு தீர்மானம், ஒரு உடன்படிக்கை நம்ம பண்ணுவோம். கண்களோட உடன்படிக்கை பண்ணார்ல, என்ன பண்ணாரு, இந்த கண்ணால எந்த கன்னிகையை நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு பெண்ணையும் நான் திருமணமாகாத பெண்ணா இருந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தால, அது போல இப்ப நம்ம செய்ய போறோம். உங்களுக்கு எது இடரலா இருக்குது? உங்க கண்களா, உங்க கைகளா, உங்க கால்களா, உங்க வாயா, உங்க காதா, உங்க வயிறா, எது உங்களுக்கு இடரலா இருக்கோ இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண போறோம். இத வச்சு இனிமே இந்த காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய இதுதான் விட்டது. கஷ்டமா? இது ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? எத்தனை பேர் ஈஸின்னு சொல்றீங்க? ஈஸியாம்மா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு இது அந்த அளவுக்கு சின்ன ஒரு வசனம் கூட வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். முதலாவது ஒரு உடன்படிக்கை. யாரோட? நம்ம சரீரத்துல எந்த அவயவம் நமக்கு இடரலா இருக்கோ அதன் கூட ஒரு உடன்படிக்கை. 2வது தானியேல் 1:8. என்னாச்சு? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். போது பாருங்க, தானியேல் இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்னன்னா, ராஜாவின் போஜனத்தினால நான் அவர் குடிக்கிற திராட்சை ரசத்தினால நான் என்ன, தானியேல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நினைக்கிற, டைம் போயிடுச்சு. புரியுது? இந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு ராஜாவுடைய போஜனத்தை கொடுக்குறாங்க. ஆனா ராஜா தானியேல் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த வேண்டாம், மரக்கறிகளை மாத்திரம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ தானியேல் ஒரு காரியம் செய்யறாரு. என்னன்னா, தன் இருதயத்தில் என்ன செய்கிறாரா, தீர்மானம் பண்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, முதலாவது நான் சொன்னேன், நமக்கு எந்த அவயவம் நமக்கு இடரலா இருக்கோ அதோட ஒரு உடன்படிக்கை நம்ம பண்ணணும். யோபு கண்களோட உடன்படிக்கை பண்ணது போல. 2வது தானியேல் போல இருதயத்தில் நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு இது இடரலா இருந்துச்சு, இனிமே இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இனி நான் மொபைல்ல வந்து இவ்வளவு நேரம் நான் வந்து டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கண்ணு எனக்கு இடரலா இருக்கு, நான் பரலோகம் போறதே எனக்கு தடை பண்ணிடும். அதனால இனி மொபைல்ல இவ்வளவு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இனி டிவில நான் சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன். அது போல கைகள். புரியுதா உங்களுக்கு? நான் சில காரியங்கள் சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். கால்கள். இந்த மாதிரி எந்த அவயவம், சிலருக்கு எல்லாமே கூட இருக்கலாம், சிலது அதுல ஒரு சிலது இருக்கலாம். அப்ப இதோட ஒரு உடன்படிக்கை, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். இருதயத்துல ஒரு தீர்மானம் வேணும், நம்மளோட அவயவத்தோட ஒரு உடன்படிக்கை வேணும். சரி, இந்த ரெண்டையும் செஞ்சா நம்மளால முடியுமா? பேசுங்க, நானே வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு இருதயத்துல தீர்மானம் எடுத்துட்டோம். தானியேல் தீர்மானம் எடுத்தாரு, உறுதியா இருந்தாருல்ல. கண்களோட உடன்படிக்கை பண்ண யோபு இருந்தாருல்ல, இருந்தாரா இல்லையாங்க? இப்ப நம்மளும் தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனி இந்த அவயத்தினால இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துறோம். நம்மளால இருக்க முடியுமா? இருக்க எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஆனா இது இருக்க வேண்டியது அவசியம். ஆனா கடைசி வரைக்கும் இருக்க முடியுமானா முடியாது. தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். அதுக்கு இன்னொரு ஒரு காரியமும் இருக்குது. இதை ரெண்டை நம்ம கட்டாயம் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? இருதயத்துல தீர்மானம் கட்டாயம் நம்ம எடுக்கணும். நான் தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்றேன், இருதயத்துல தீர்மானமும் எடுக்கணும், உடன்படிக்கையும் பண்ணணும், அதே இடத்துல இன்னொன்னு சேர்த்து பண்ணணும். அதை செஞ்சா கட்டாயம் நம்மளால முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம். நான் சீரியஸா கேட்கிறேன், எத்தனை பேர் நான் சொல்றதை கரெக்டா கவனிச்சுட்டு வரீங்க? கவனிக்கிற நல்லா தான் கை தூக்குங்களேன்.
ஏன்னா ரொம்ப முக்கியமான தேவ செய்திங்க இது. கர்த்தருடைய ஆவியில போட்ட காரியத்தை உடனே நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நானும் சேர்த்து நிறைய காரியங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்குது. ரோமர் 16ஆம் அதிகாரம், சரி 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 16, 17 வாசிப்பா. சரி, நானே வாசிக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், நான் வாசிக்கிறது கொஞ்சம் தெளிவா கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? சரி, இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அவயவத்தினால சில பாவங்களை நம்ம செய்து கொண்டுதானே இருந்தோம், ஆமாவா இல்லையா? இப்ப தேவன் நம்ம இடத்துல பேசியிருக்காரு, இதெல்லாம் பாவம்ப்பா, இதெல்லாம் இடரலா இருக்கும், இது வந்து உனக்கு பரலோகம் போறதே இது என்ன செஞ்சிடும், தடை பண்ணிடும், அதனால இதெல்லாம் நீ விடணும்னு சொல்லி இப்ப தேவன் பேசியிருக்காரு. எதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? இந்த தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்களா, இல்ல பழைய வாழ்க்கையிலே இருக்கலாம்னு சொல்லி அது நீங்க முடிவு பண்றீங்களா? அதுதான் என்னுடைய வசனத்துடைய அர்த்தம். அடுத்து 17 பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மனப்பூர்வமா கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம்? ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதே ரோமர் 19 வாசிங்க. 19 பாருங்களேன். உங்கள் மாம்ச பலவீனத்தின் மனுஷர் பேசுற பிரகாரமா பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. முன்னாடி எதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருந்தோம்? அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் நம்மளுடைய அவயவங்களை என்ன செஞ்சிருந்தோம்? ஒப்பு கொடுத்திருந்தோம், ஆமாவா இல்லையா? நம்முடைய கண் எதை பார்த்துச்சு, கை எதை செஞ்சு, காது, இதெல்லாம் நமக்கே தெரியும். நம்ம காது எதை கெட்டுச்சு, அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம். என்ன? தேவன் நம்மளோட பேசி இருக்கிறாரு, இந்த காரியங்களா நமக்கு இடங்களா இருக்கும், நம்ம பரலோகம் போக முடியாது, அப்ப நம்ம இதுல மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறாரு. இதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்துல தீர்மானம் பண்றேன், நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம்ல நம்ம. இததான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ உங்க அவயவங்களை நீங்க என்ன செய்யணுமா? நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் சில காரியங்கள் விஷயமா இருக்கும். நமக்கே இவ்வளவு நாள் நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம இந்த தப்பா செஞ்சுட்டோமே அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்துச்சா? வந்திருக்கணும். எனக்கெல்லாம் வந்துச்சு. இந்த செய்தியை தியானிக்கும் போது நம்ம இப்படி இருந்திருக்கிறோமே, அப்படியே நம்ம இருந்திருந்தோம்னா அந்த முடிவு என்னவா இருந்திருக்குமா? மரணம். நான் சொல்லிவிட்டேன், அந்த சாப்பாட்டு ஒருத்தர் ரொம்ப சாப்பாட்டுல இன்ட்ரெஸ்டா நமக்கு கேட்கும்போது மனுஷனா இருந்தாரு இப்படி இருந்திருக்காரு, இப்ப நமக்கு அது அசிங்கமா தெரியுதானா? அவருக்கு அதுல ஒரு மன திரும்பல் இல்லைன்னா அவரோட முடிவு எப்படி ஆயிடுச்சு? மரணமும் சரீரமும் மரணம். ரட்சிக்கப்படாத மனுஷன் எங்க போயிருப்பாரு? ஒரு சாப்பாடு எங்க கொண்டு போய் விட்டுச்சு பாத்தீங்களா? அதைத்தான் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்ப நம்ம அடுத்த வசனத்தை நம்ம பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம இந்த பாவத்துல இருந்து இதெல்லாம் பாவம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் இடரன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இப்ப நான் தேவனுக்கு அடிமையா என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதனுடைய பலன் என்னதான்? நித்திய ஜீவன். இதனுடைய பலன் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த 3 காரியத்தை இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம்னா, முதல்ல நம்ம எந்த அவயவம் எனக்கு இடரலா இருந்துச்சோ அதோட ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இனிமே இதை நானு இந்த அவயத்தான் இதை செய்யணும். ரெண்டாவது இருதயத்துல ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். எடுத்து 3வது நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் முதல்ல எனக்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தாருங்க. உண்மையிலே நம்ம இதெல்லாம் கரெக்டா நம்ம கடைபிடிச்சா நிச்சயமா நம்மளால தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ முடியும். கர்த்தர் நமக்கு முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லவே மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னா அதான் கிருபை. ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா அதை செய்யக்கூடிய பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்னால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப கொடுமை. ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா, எனக்கு 2 சகோதரிகள், நான் சொல்ற அந்த 2 சகோதரியுமே நல்ல ஆவிக்குரிய சகோதரிகள். எனக்கு சரீரத்துல ஒரு பலவீனம்னா ஒரு சகோதரிட்ட போன் பண்ணி நான் ஜெபம் பண்ண சொல்லுவேன். அவங்க ஜெபிக்கும் பொழுதே நான் சுகத்தை அது மாதிரி ஊழியத்தில் சில பிரச்சனைகள் இல்லை, தனிப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு காரியங்கள்லாம் அவங்ககிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி நான் ஜெபிக்க
ஜெபிக்க சொல்லுவேன். சில வேளை பிரச்சனை சொல்லுவேன், சில வேளை பிரச்சனையும் சொல்ல மாட்டேன். எனக்காக ஜோம் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க சொன்னா ஜெபிக்கும் போதே எல்லா பிரச்சனையும் அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு ஒரு சகோதரி. அவங்க கடந்த நாட்கள் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்ச நாளா பார்த்தேனப்பா எனக்குள்ள வந்து ஒரு விளைவினமா ஒரு அடிமைத்தனமான்னு தெரியல, இரவு நேரங்கள்ல அதிகமா நான் ரீல்ஸ் பாக்குறேன். என்னமா ரீல்ஸ்னா கெட்ட காரியங்கள் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாக்குறதெல்லாம் இங்கிலீஷ் மெசேஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ், நல்ல அந்த பல லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் மெசேஜ் தான் அதிகமா கேட்பாங்க. இரவு நேரங்கள்ல மணிக்கணக்கா நான் என்ன கேட்கிறேன்னா இங்கிலீஷ், என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. நம்ம இப்படியே ஓட்டி விட்டுக்கிட்டே இருந்து எனக்கே தெரியுது தூங்குற நேரம் பகல்ல கூட வேலை இருக்குது. அப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம அதை எடுக்காம மெசேஜ் தான் நம்ம கேட்கிறோம்ன்றதுல இவ்வளவு நேரம் இருக்கிறோமே. அது கூட இன்னொரு பொண்ணு என்கிட்ட சொன்னா 3 மணி நேரம் முழங்கால் இருந்து ஜெபிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சொல்ற, அப்பா கொஞ்ச நாள் எனக்கு ஒரே ரீல்ஸ் அடிமை. அவளும் செய்தி தான் கேட்பா, அவளும் தவறான காரியங்களை பாக்குற பொண்ணு கிடையாது. அவளும் பாத்தீங்கன்னா செய்தி தான், இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்தி போடுவாங்க பாத்தீங்களா, யூடியூப்ல வரும் பாத்தீங்களா, அதைத்தான் பாக்குறது. ஆனா என்ன செய்யறது, மணிக்கணக்குல இதுல இருந்து என்னால வெளியில வர முடியலன்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, நல்ல காரியம் நினைக்கிறோம், அதுவே ஒரு லெவலுக்கு மேல போகும்போது நமக்கு அது எப்படி மாறிடுது, எப்படி மாறிடுது, இடரலா மாறிடுது. நம்ம பரலோகம் வரைக்கும் அது ஒரு தடையா வரும் பாருங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ அவங்களுடைய புலம்பெல்லாம் அதான், எனக்கு தவறுன்னு தெரியுது, இது ஒரு அடிமைதான் தெரியுது, ஆனா எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் ஜோம் பண்றேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்லி 2 பேருமே என்கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணாங்க. ஆனா கண்ணாட்களை கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது. உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கலாம், ஆமா நம்ம செய்யறது தப்பு தான், நம்ம வரணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியல, என்ன செய்யறது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபிக்க தயவு செய்து நீங்க முடிந்தவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களால எந்த காரியமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஆண்டவரே என்னுடைய காலையில் அதிகாலை ஜெபத்துல ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும், என்னுடைய சிந்தனைய, என்னுடைய கண்களை, என்னுடைய செவிகளை, என்னுடைய நாவை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய கைகளை, என்னுடைய கால்களை, என்னுடைய முழு ஆவி ஆத்மா, என்னுடைய எல்லா உறுப்புகளையும், என்னுடைய அவயவங்களை நீதியின் அடிமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தை சொல்றீங்களா? என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நான் ஏன் சொல்றேன்னா, வசனம் அப்படி இருக்கு. அப்படி நம்ம சொன்னாதான் நம்மளால ஜெயிக்க. அன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஜெயிப்பீங்க. அப்ப மறுநாள் திரும்ப ஜோம் பண்ணணும். எப்ப தேவ சமூகத்துக்கு நம்ம போற வரைக்கும், பரலோகம் போற வரைக்கும் நம்ம அதை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நீதியின் ஆயுதங்களாக, என்ன ஆயுதங்களாக, நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி நீங்க உண்மையிலேயே சொல்றீங்க. நாம அந்த மாதிரி ஒப்பு கொடுத்தா நம்ம நாவல ஒரு கண்ட்ரோல் வர நம்ம பார்க்கணும். சில கதால பிரச்சனை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுறேன், கோவத்துல என்ன பேசுறேன்னே தெரிய மாட்டேங்கிற. அப்போ நமக்கு ஒரு குற்றல், ஐயோ கரெக்ட் இப்படி பேசிட்டேன், பிள்ளைகிட்ட இப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்றல் நமக்குள்ள வருது. அப்போ நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்த உடனே என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்க பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன், நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பலிபீடத்தில் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணனா இதை நம்மளால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இதுதான் என்ன செய்யறது, தரித்து போறது. புரியுதா? லிட்டரலா நம்ம தரிச்சு போறது, கண்ணை பிடிக்க போறது அல்ல. ஆனா இதன்படி நம்ம செயல்பட்டோம்னா கட்டாயம் நம்மளால, நம்மளுடைய அவயவங்கள்னால நம்ம ஒரு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல இந்த ஜெபத்தை நம்ம பண்ணி முடிச்சிருவோமா? அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் ஆனா கொஞ்சம் நேரம் படிக்கிற முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணிடுறோமா? ஆண்டு சமத்துல முழங்கால் படிட்டு உண்மையா இப்ப நம்ம கேட்க போறோம். உண்மையா கேட்பேன். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு நீங்க உணர்ந்தீங்களோ, ஆமாப்பா உண்மையாகவே என்னுடைய அவயவமே எனக்கு ஒரு இடரலா இருக்குது, இன்னைக்கு நான் அதை புடிக்கித்தான் போடணும், இன்னைக்கு நான் அதை தரிச்சுதான் போடணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் இருக்கேன், இல்லை அப்படின்னா நான் பரலோகமே போக முடியாது. அப்ப இந்த இடரல் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னா இன்னைக்கு தேவன் பேசினபடி முதல்ல ஆண்டவர் சொன்ன, ஒத்துக்கொள்ள மாட்டேன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இறக்கணும். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையின் தருணம். நான் உண்மையா சொல்றேன், இதை நான் பிளான் பண்ணி பேசுற கர்த்தருடைய ஆவியில கொடுத்த வார்த்தையை இப்ப நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாகவே தேவன் அப்பா அந்த சுத்திகரிப்பின் ஜெபத்துல கர்த்தர் என்னோட கூட பேசி கொண்டிருக்க. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினா நான் சொல்றதை கேட்டு அப்படியே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் என்னோட கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க சமூகத்துல என் பாவங்களை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் கண் எனக்கு ஆண்டவரே அப்பா இடரலா இருக்குது ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு பிரியமில்லாதத, தேவனுக்கு சித்தமில்லாததெல்லாம் அதிகமான வேலைகளை என்
கண்கள் பார்க்கிறது. ஆண்டவரே என்ன மன்னிங்க ஏசப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. அப்பா அது போல என்னுடைய காதுகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா தேவையில்லாதது கேட்குது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. தேவையில்லாத சினிமா பாடல்கள் ஆண்டவரே மற்றவர்களை பத்தி ஆண்டவரே குறை சொல்லும் போது அதை கேட்கிறது. இன்னும் ஆமேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தான்ப்பா என் காது அதிகமா கேட்டுருக்கு. அதுலதான் நான் பொழுத போக்கி கொண்டிருக்கிறேன். தேவனே கிருபையா என் காதுகளினால நான் செய்த அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா. அது போல அப்பா என்னுடைய வாய் ஆண்டவருடைய நாவு ஆண்டவரே அப்பா ஒரு பட்டயம் போல அநேகரை காயப்படுத்துது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. என்னால என்னுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் பேசிடுறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்பா. நான் ஆண்டவரே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பெருமையா பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அநேக வெள்ள செஞ்சிடுறேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. அப்பா என் வாயினால என் நாவினால அப்பா நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. அது போல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. என் கைகளினால அப்பா அப்பா நான் பாவம் செய்திருக்கிறேன்ப்பா. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்த ஆமேன் ஆண்டவரே. என் நேரத்தை பூரா அதை வீணாக்கி பெற்ற கிருபை பூரா இழந்து போய் கொண்டிருக்கிறேன்ப்பா என் கைகளினால. உங்களுக்கு கையில நீங்க எந்த பாவம் செஞ்சிருக்கிற அநேக கைகளினால பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆலோசனத்துல அறிக்கை மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே. என் கைகளால நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே. கள்ளக்கணக்கு எழுதிருக்கிறேன், பணத்தை எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கேன். கர்த்தரே மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. அது போல அப்பா என் கால்களினால ஆமேன் ஆண்டவரே. அப்பா அப்பா உமக்கு பிரிவில்லாத இடங்களுக்கு நான் போயிருக்கேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே கிருபையாய் மன்னிங்க இயேசுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அது போல இந்த வயிறுக்கு நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய நேரங்கள்ல ஜெபிக்காம ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே டேஸ்டா சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட ஆண்டவரே அப்பா அப்பா நான் அதிகமா ஆண்டவரே சாப்பாட்டுக்கு கொடுத்திருக்கேன் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையோட இந்த பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. இதெல்லாம் எனக்கு ஒரு இடரலா இருக்குங்கிறத அறியாமலே அப்பா இவ்வளவு நாட்கள் நான் செய்துட்டேன் ஆண்டவரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஜீவ வழியை விட்டு பரலோக பாதையை விட்டு என்னை இடர பண்ணுகிறதுங்கிறத அறியாம அப்பா இதுலயே நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. எனக்கு கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளில நீங்க என்னோட கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இப்போதும் ஆண்டவரே நம்ம தேவன் நமக்கு கிருபை கேட்க போகிற முதலாவது நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணணும். உங்களுடைய அவயவங்களோட எப்படி யோபு தன் கண்களோட உடன்படிக்கை பண்ணாரோ, ஒரு கண்ணிகையை நான் பார்க்க மாட்டேன் உடன்படிக்கை பண்ணாரோ, அது போல எந்த அவயவம் உங்களுக்கு இடத்துல இருந்துச்சு உடன்படிக்கை பண்ண போறீங்க. இதன் மூலம் இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படி இருதயத்துல ஒரு தீர்மானம். ஆண்டவரே இனி நான் இதை செய்ய மாட்டேன். இதை ரெண்டையும் முதல்ல எடுத்துட்டு மூன்றாவது நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு அடிமையா நீதியின் ஆயுதங்களா தேவனுக்கு அடிமையை ஒப்பு கொடுப்போம்னா அதுதான் நம்ம தரித்து போறது. கத்தருக்கு ஒரு ஜெயத்தை தேவன் கொடுக்க போற நம்ம ஜோமுலமா சோதரம். ஆண்டவரே தகப்பனே நீங்க பேசினுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே யோபு தன் கண்களோட உடன்படிக்கை பண்ணினது போல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எனக்கு இடரலா இருந்த அப்பா என் அவயத்தோடு கூட நான் உடன்படிக்கை பண்றேன் ஆண்டவரே. அப்பா இனி இந்த அவயவத்தினால அப்பா இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, செய்ய மாட்டேன்பா. என் இருதயத்துல நான் தீர்மானம் எடுக்கிறேன். தானியேல் ஆமென் ஆண்டவரே. அப்பா தன் இருதயத்துல தீர்மானம் எடுத்தது போல இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. இனி என் கண்களினால என் காதுகளினால அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நாவினால அப்பா என்னுடைய இருதயத்தினால அப்பா என்னுடைய அப்பா போச்சனத்தினால கைகளினால கால்களினால ஆண்டவரே இனி தீட்டுப்படாதபடிக்கு என்னை காத்து கொள்ள எனக்கு கிருபைதாங்கப்பா ஆண்டவரே. அது போல என் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அப்பா உங்க பலிபீடத்துல அப்பா நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இவ்வளவு நாள் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுத்தது போல இந்த நாளிலே ஆண்டவரே மனம் திரும்பி என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இனி என் அவயம் ஆண்டவரே எனக்கு ஒரு இடங்களா இருக்கக்கூடாதுப்பா ஆண்டவரே. இனி என்னுடைய அவயவங்கள் ஆண்டவரே எந்த ஒரு பாவமும் செஞ்சு தேவனுக்கு விரோதமா ஆண்டவரே அப்பா நான் பாவம் செய்யக்கூடாது. இன்றைக்கு இருந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும். அவயவங்களை பலிபீடத்துல அப்பா நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமை